க்ஷேத்திரபாலபுரம் இந்த திருத்தலம் மயிலாடுதுறைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலபைரவ க்ஷேத்திரம் இது. இந்த காலபைரவ க்ஷேத்திரத்தில் தான் சரி போய் வா அப்படின்னு ஒரு மகான் அனுகிரகித்து விட்டார் அப்படின்னு சொன்னால் எல்லா பிணிகளும் கஷ்டங்களும் போய்விட்டது அப்படின்னு அந்த பக்தர்கள்லாம் அன்றும் இன்றும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான மகான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ உரிக்கட்டி சுவாமிகள். அவருடைய ஜீவசமாதி இந்த க்ஷேத்திரபாலபுரத்தில் இருக்குது. க்ஷேத்திரபாலபுரம் திருத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணமோ அதிலேருந்து நம்ம பேருந்தில் சென்றோம்னா கூட க்ஷேத்திரபாலபுரத்தை நம்ம எளிதில் நம்மளால் அடைய முடியும். அங்கேருந்து 10 இல்லைனா 15 மீட்டர் தொலைவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சாலை இருக்கும். அங்கே இந்த காலபைரவருடைய கோவில் நமக்கு முதல்ல தென்படும். அந்த காலபைரவர் கோவிலுக்கு மிக அருகாமையிலே தான் நமக்கெல்லாம் அருளாசி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகான் தான் சித்தர் பெருமான் ஸ்ரீ உரிக்கட்டி சுவாமிகள். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரபாலபுரம் அதோட விசேஷத்தை பார்த்தோம். இந்த க்ஷேத்திரமும் காலபைரவருடைய தோஷம் போக்கிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் அப்படின்னு வழங்கப்படுறது. காலபைரவருக்கு தனிக்கோவில் இருக்கக்கூடிய வெகு சில ஸ்தலங்களிலே இந்த ஸ்தலமும் ஒன்று. தருமபுரி பக்கத்தில் இருக்கிற அதிமான் கோட்டையில் காலபைரவருக்கு ஒரு கோவில் நம்மளால் பார்க்க முடியும். அது போலவே குண்டடம் முத்துவடகநாத பைரவர் கோயில் கூட சிவன் கோயில் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தனியாக பைரவர் கோயில் சொல்ல முடியாது. வைரவன் பட்டியில் கூட பார்த்தா சிவன் கோயிலில் தான் சுவாமி பைரவர் இருப்பார். காலபைரவர் தனியாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் பார்த்தா கைவிட்டு எண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் சில கோவில்கள் இருக்கும். அதில் அதியமான் கோட்டை சொல்லலாம், இந்த க்ஷேத்திரம் சொல்லலாம், அதாவது க்ஷேத்திரபாலபுரம் சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலபைரவர் தனியாக இருக்கக்கூடிய பிரதான தெய்வமாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் போய் தரிசித்தோம் அப்படின்னு சொன்னால் அவரோட அருளுக்கு பரிபூர்ண பாத்திரம் ஆகும். அந்த ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் தான் இந்த க்ஷேத்திரபாலபுரம். அது தவிர அதை சுற்றி எவ்வளவோ அற்புதமான ஸ்தலங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த கும்பகோணம் Day 1 Day 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியில் அடியனுக்கு தெரிந்த அளவுக்கு அந்த ஸ்தலத்துடைய மகாத்மியத்தை எல்லாம் எடுத்துரைத்திருக்கோம். இப்போ இந்த காணொலியில் நம்ம க்ஷேத்திரபாலபுரத்தில் இருக்கக்கூடிய உரிக்கட்டி சுவாமிகள் அந்த மகானை பற்றி பார்ப்போம். அந்த மகான் முன்னொரு காலத்தில் க்ஷேத்திரபாலபுரத்தில் ருத்ரபூமி, ஏதாவது இந்த இடுகாடு இருக்கு இல்லையா, அந்த சுடுகாட்டில் தவம் செய்து கொண்டிருக்கார். அப்படியே அங்கே விடாமல் இரவலெல்லாம் தவம் செய்கிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு முதியவராக தான் காட்சி அளிக்கிறார். அவரோட தவநிலையை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 1899ஆம் ஆண்டு சுவாமிகளை அந்த மயான பூமியிலலாம் இருக்க வேண்டாம் சுவாமி அப்படின்னு சொல்லி க்ஷேத்திரபாலபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய ஆலயத்தில் கொண்டு இங்கேயே தாங்கள் தவம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி மாரியம்மன் கோவிலில் கொண்டு அந்த மகான் உரிக்கட்டி சுவாமிகளை வச்சிடுறார்கள். சுவாமிகளோட உண்மையான பெயர் என்ன, அவரோட ஊர் என்ன, அவரை பற்றி எந்த விவரமும் யாருக்கும் எப்பொழுதும் தெரிய வரலை. ஏன்னா இந்த பகவான் சித்தர் பெருமாள் போல் அவங்க தன்னைத்தானே வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நிறைய சரித்திரத்தில் நம்ம தரிசனம் செய்திருக்கோம். சுவாமிகளை நாடி போகும்பொழுது அவங்களுக்கு எல்லாமே என்ன ஆலோசனை வேண்டுமோ அதெல்லாம் சுவாமிகள் கொடுப்பார். இது பைரவ க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரபாலபுரம் இந்த இடத்துல சுவாமிகளே சாட்சாத் அந்த பைரவமூர்த்தியோட அம்சமாகவே தான் எல்லாரும் வழிபட்டார்கள். ஏன்னா காலபைரவ சுவாமி அப்படின்னு பார்த்தோம்னா க்ஷேத்திரபாலகர் அப்படின்னா அந்த கோவிலுக்கெல்லாம் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் க்ஷேத்திரபாலமூர்த்தி. அதுபோலவே தான் இந்த சுவாமியும் பக்தர்களை காத்து ரட்சிக்கக்கூடிய காரணத்தினால இவர் ஒரு காவல் தெய்வமாகவே விளங்கிய காரணத்தினால இவருக்கும் காலபைரவர் அம்சம் பொருந்திய ஒரு மகான் அப்படின்னு மக்கள் எல்லாம் எண்ணி இவர் வழிபட்டு கொண்டே வருகிறார்கள். இந்த சுவாமிகளுக்கு மேலே அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை. அந்த மக்களுக்கெல்லாம் ஏதாவது நோய் நொடியோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ வந்துடுது அப்படின்னு சொன்னால் சுவாமிகள் கிட்ட போய் அப்படி நின்றுடுவார்கள். சுவாமிகள் அப்படியே அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுக்கொள்வார். கேட்டுட்டு சரி போய் வா அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கியம் எல்லாவித வியாதிகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்துவிடும். குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி மிக்கக்கூடிய ஒரு மருந்தாக விளங்கியது தான் அந்த சரி போய் வா. மற்றபடி ஒரு விபூதி மந்திரிச்சு கொடுக்க மாட்டார், வேறு எதுவும் மயில்பீலியாக தடவ மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். சுவாமிகள் அந்த ஒரு வாக்கியம் மட்டும்தான் தீட்சண்யமான பார்வையை பார்த்து அப்படியே சொல்லிடுவார். பிரசாதமெல்லாம் தர மாட்டார் சுவாமி. இதை மட்டும் சுவாமிகள் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் அதோட முடிஞ்சு போச்சு. இந்த சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா க்ஷேத்திரபாலபுரம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஊருக்கெல்லாம் போய் சுவாமிகள் யாசகம் பெற்று கொண்டு வருவார். எதற்காக யாசகம் பெறார் சுவாமி அப்படின்னா அவருடைய வயிற்று பசிக்காக இல்லை,
பக்தர்களோட கர்மவினையை போக்குவதற்காகவே சுவாமிகள் யாசகம் பெறுறார். வடக்கு பொய்கைநல்லூர் அப்படின்னு சொல்லி பொய்கைநல்லூர் கோரக்கர் சுவாமியோட ஜீவசமாதி இருக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரி யாசகம் பெற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த அன்னத்தை தான் சுவாமி கோரக்கருக்கு படைச்சிட்டு நமக்கு எல்லாருக்கும் கொடுப்பார்கள். அது எல்லா விதமான வியாதியும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாகவே விளங்கி எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் வடக்கு பொய்கை நல்லூரில் உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீ கோரக்கர் சித்தர் இன்றைக்கும் பல அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது சத்தியம். அந்த யாசகம், அந்த உணவு வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த உணவுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி. சுவாமிகள் இந்த மாதிரி உணவெல்லாம் யாசகம் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அன்றைக்கே சாப்பிடுவாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை, என்ன பண்ணுறாரு, ஒரு உரியில் கட்டி அதை மேலே ஏற்றி வச்சுடுவார். ஒரு 4 நாள் 5 நாள் 3 நாள் இந்த மாதிரிலாம் ஆகும். ஆனாலும் அதை பற்றிலாம் சுவாமி கவலைப்படவே மாட்டார். அவரால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்றார், மற்ற எல்லாத்தையும் மேலே கட்டி தொங்க விட்டுடுவார். அதுக்கப்புறமா திடீர்னு அதை எடுத்து பார்ப்பார், பார்த்து அதை சாப்பிட ஆரம்பிப்பார். ஆனால் என்னன்னா, அந்த உணவு எப்படி எந்த நிலையில் வைக்கப்பட்டதோ அதே நிலையிலிருந்து கொஞ்சம் கூட கெடாமல் அப்படியே இருக்கும். அதுதான் சுவாமிகளுடைய ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அந்த எப்பவுமே இப்போ தான் சமைச்ச புதிய உணவு போலவே அது இருக்கும். அதனால தான் சுவாமிகளுக்கு எல்லாமே உரிக்கட்டி சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் கிடைக்கிறது. உரிக்கட்டி அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு வரக்கூடிய மனசில் வரக்கூடிய முதல் தெய்வம் யாருன்னு பார்த்தா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான். இந்த உரியடி அப்படிங்கிறது நடக்கும். அவர் போய் இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் அப்படியே அடித்து உடைப்பார், இது பண்ணுவார். அது போலவே இந்த மகானும் நம்மளுடைய துன்பங்கள் கர்மவினைகள் எல்லாத்தையும் உரியடி செய்து அது எல்லாத்தையும் அதை அப்படியே துவம்சம் பண்ணிவிடுவார், இந்த கஷ்டத்தை துவம்சம் பண்ணிடுவார். அப்படிங்கிறதுக்காகவும் கூட உரிக்கட்டி சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் விளங்கி இருக்கலாம். இந்த மகானோட ஜீவசமாதியில் இதுவரைக்கும் தரிசனம் பெறக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு அமையப்படவில்லை. அவருடைய அருள் கடாட்சத்தால் சீக்கிரம் அமையப்படணும். இந்த சுவாமிகள் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை போய் சாப்பிடுவார். என்னத்தை சாப்பிடுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவும் கசப்பானதும் விஷத்தன்மை அதிகம் கொண்டதான இந்த எட்டிக்காய் இருக்கு இல்லையா, அந்த எட்டிக்காய் எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருப்பாராம் சுவாமிகள். அதாவது இந்த விஷம் இது எப்படியோ போய் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பால் சுவாமிகள் அப்படின்னு பார்த்துருக்கோம். தஞ்சை கரந்தை பால் சுவாமிகள். இந்த அவர் என்ன சாப்பிடுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த கள்ளிப்பால் இருக்குல்லையா, அதுதான் அவர் வந்து சாப்பிட்டு திரும்ப வந்துடுவார். அந்த கள்ளிப்பாலும் வந்து சாதாரணமாகவே இது விஷம். ஆனால் இறைவன் ஆகப்பட்ட ருத்ரன் நஞ்சுண்ட மூர்த்தி இல்லையா, அதனால் விஷத்தை உண்ட இறைவன் ஈசனை அப்படி இருக்கும் பொழுது இந்த சித்தர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது வந்து அந்த ருத்ராம்சத்தை காட்டக்கூடியதாகவும் இருக்கலாம், இல்லை இவர்கள் இதெல்லாம் கடந்து வந்து விட்டதார்கள் அப்படிங்கிறதை காமிக்கிறதாகவும் இருக்கலாம். இந்த சுவாமிகள் 1906ஆம் ஆண்டு ஜீவசமாதி அடைகிறார். கார்த்திகை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் க்ஷேத்திரபாலபுரத்தில் ஜீவசமாதி அடைகிறார். சுவாமிகளோட உடலில் வந்துட்டு அந்த ஜீவசமாதி ஆனப்புறமும் கூட அந்த சுவாசம் நின்றிருந்தாலும் கூட உடலில் அந்த சூடு கொஞ்சம் கூட குறையில, உயிரோட்டமாகவே இருந்தது. அதாவது பிரத்யட்சமாக அந்த ஜீவன் ஒடுக்கம் பெற்றிருந்தாலும் கூட இந்த ஜீவசமாதியில் இன்னைக்கும் அந்த ஜீவன் லைத்து கொண்டு நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் செய்ய சித்தமாகவே உள்ளது. அந்த ஜீவனை உள்ளே ஒடுக்கி கொண்டுள்ளார். ஜீவ ஒடுக்கம் அப்படிங்கிறத காட்டும் விதமாக அந்த உடலில் வந்து வேர்வையும் பெருக்கெடுத்து ஓடியதாம் அந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் உடம்புல சூடும் கம்மியே ஆகலையாம். இந்த சுவாமிகளோட உடல் அப்படியே 2 நாட்கள் அந்த கிராமத்தில் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சுற்று கிராமத்தில் எல்லாத்தையும் போய் ஊர்வலம் போயிட்டு அந்த சுவாமிகளோட உடல் எடுத்து அதுக்கப்புறமா மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதியில் தான் ஒரு ஜீவசமாதி செய்து குகை செய்து சுவாமிகளை ஜீவசமாதியில் அமர வைத்து அருளாசி புரிய வைக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள். அவரோட சமாதிக்கு வந்து என்ன வேண்டி கொண்டோம்னாலும் சொன்னால் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. இவ்வளோ மகிமை வாய்ந்த இந்த மகான் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரபாலபுரத்தில் இருக்கார். அந்த மகானோட இந்த குரு பூஜை நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கார்த்திகை மாதம் வரும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வரும். இந்த சுவாமிகளோட குரு பூஜையில் கலந்துண்டு இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கெல்லாம் அன்னதானம் ரொம்ப அற்புதமாக இந்த நாளில் நடக்கும். அதில் நம்மளுடைய யதாசக்தி நம்ம கலந்து கொண்டு இந்த மகானுக்கு நம்மால் முடிந்த பக்தியை நாம் செலுத்தினோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மகான் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் பல அற்புதமான விஷயங்கள் நிகழ்த்தி காட்டுவார். அதற்கு சித்தமாகவே இருக்கார். அதன் காரணமாகவே தான் அடியேனையும் அவருடைய அடியேனையும் வந்து இயக்கி கொண்டிருந்து அவருடைய பெருமைகள் எல்லாம் இப்பொழுது பேச வைத்து உங்கள் எல்லாரோடும் பகிர செய்து கொண்டிருக்கார் இந்த உரிக்கட்டி சுவாமிகள் அப்படிங்கிறது அவரோட சாட்சாத் மகிமை அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். இந்த உரிக்கட்டி சுவாமிகளோட அருள் கடாட்சத்துக்கு பரிபூர்ண பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கொண்டு க்ஷேத்திரபாலபுரத்தை சென்று காலபைரவமூர்த்தியும் இந்த மகானையும் தரிசனம் செய்யுங்கோ அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த உரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.